விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே பதற்ற நிலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பதற்ற சூழலுக்கு மத்தியில் இப்போது சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அரம்கோவுக்கு சொந்தமான ஒரு உலங்கு வானூர்தி சற்று முன்னர் விபத்துக்குள்ள இலக்காகி இருக்கிறது. இதில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இப்போதைய நிலையில் இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பகுதியான ராஸ் தனூரா பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய மேற்கு பகுதியினூடாக அரம்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு உலங்கு வானூர்தி அந்த பகுதியிலே வெடித்து சிதறியிருக்கிறது. இதற்கான காரணம் உடனடியாக அறியப்படவில்லை. உலங்கு வானூர்தியில் பயணித்த 14 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவினுடைய செய்தி ஸ்தாபனங்களை மேற்கோள் காட்டியது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஈரான் தங்கள் கடந்த நாட்களிலே அமெரிக்காவினுடைய நிலைகள் மத்திய கிழக்கில் இருப்பவைகள் மீது தாக்குதல் நடாத்தியமைக்கான ஏவுகணை காணொலியையும் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறது. இந்த இரண்டிற்கும் ஏதேனும் சம்பந்தங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இது தொடர்பான விரிவான தகவல்களை அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியா அல்லது ஈரானுடைய தரப்பிலிருந்து வெளியேறுகின்ற பட்சத்தில் தான் அது தொடர்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. என்ற போதிலும் சம்பவம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அரம்கோ கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய இடைநிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் பதிவாகின்றன. இதேவேளை அரம்கோ நிறுவனம் தன்னுடைய மீள எண்ணெய் ஏற்றுமதியை ஆரம்பித்ததனை தொடர்ந்து தங்களினுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தினுடைய ஏற்றுமதி தொடர்பான மிக முக்கியமான பணிகளை சவுதி அரசாங்கம் ஆரம்பித்திருந்தது என்பதனை கருதக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனோம் என்றால் ஈரானினுடைய தாக்குதல்கள் காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் இதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலை தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது இடம்பெற்று ஒரு வாரமும் கடப்பதற்குள்ளால் இப்போது இந்த சம்பவம் பதிவாகின்றமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் சம்பவம் என்ன நடவடிக்கையாக இருக்கிறது? அதாவது உண்மையில் இது தாக்குதலால் இடம்பெற்ற சம்பவமா? தாக்குதல் சம்பவத்தை தாண்டி இது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஏற்பட்ட விடயமா என்பது தொடர்பில் இப்போது அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியாக இடம்பெற்ற விடயங்கள் என்றால் அது தொடர்பான விடயங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். ஆகவே சவுதி அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பொறுத்து தான் அது எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான விரிவான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போதைய நிலையில் உயிரிழந்த 14 பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டதாக விதமான தகவல்களும் இல்லை. மீட்பு குழுவினர் உடனடியாக இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சவுதியிலே இப்போதைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இதர பகுதிகளில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்த அன்பான நேயர்களே.